சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸர். ஸோ நமக்கு ஹை ப்ரெஷர் ஏர் எங்கெல்லாம் தேவைப்படுதோ ஸோ அங்கெல்லாம் இந்த சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸரை யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ நமக்கு வந்து ஹை ப்ரெஷர் ஏரை கொடுக்கணும். ஸோ அதே நேரத்தில் ஏரை ஸ்ட்ரக் பண்ணி இழுக்கணும். ஸோ இழுத்து தான் நம்ம ஹை ப்ரெஷர் ஏரை கொடுப்போம். ஸோ அந்த ஏரை ஸ்ட்ரக் பண்ணி இழுக்கிறதுக்கும் அது ஹை ப்ரெஷரை கொடுக்குறதுக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், என்ன ஒர்க்கிங் பண்ணுறோம், ஸோ என்னென்ன பார்ட்ஸ்லாம் அதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் இதில் இருக்கிறத மெயின் கான்செப்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹை ப்ரெஷர் ஏரை கொடுக்கணும்னா ஏரை ஸ்ட்ரக் பண்ணி இழுக்கணும். ஸோ ஏருக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நமக்கு ஹை வெலாசிட்டி தேவைப்படும். ஸோ நம்ம ஹை வெலாசிட்டி உண்டு பண்ணணும். ஸோ இந்த ஹை வெலாசிட்டி கொண்டு வர்றதுக்கு தான் இம்பலர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இம்பலரோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த ஹை ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும்போது அட்மாஸ்பியர்லேருந்து ஏர்லாம் ஸ்ட்ரக் பண்ணி அதை இழுக்கும். ஸோ அதுதான் வந்து இம்பலரோட ஃபங்க்ஷனு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா செக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த கேப் தான் நமக்கு வந்து செக்ஷனு. ஸோ அதிலேருந்து தான் அட்மாஸ்பியர்லேருந்து ஏர் வந்து உள்ளே வருது. ஸோ ஏர் உள்ளே வரும்போது இம்பலர் என்ன பண்ணுதுன்னா ஹை ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுது. ஸோ ரொட்டேட் ஆகும்போது இம்பலரோட ஷேப்பு பார்த்திங்கன்னா சுருங்கி தான் வரும். மறுபடியும் பார்த்திங்கன்னா விரிஞ்சு மறுபடியும் சுருங்கி போகும். ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எப்போவுமே வெலாசிட்டி குறுகலான பாதையில் போகும்போது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இம்பலரோட வடிவமைப்பு அந்த மாதிரி இருக்கிறதுனால வெலாசிட்டி வந்து ஹை ஸ்பீடில் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஏர் வந்து நமக்கு ஸ்ட்ரக் பண்ணி நிறைய ஏர் வந்து இழுக்க முடியுது. ஸோ இந்த இம்பலர் மூலமாக நம்ம ஏரை ஸ்ட்ரக் பண்ணி உள்ளே இழுக்கிறோம். ஸோ உள்ளே இழுத்தாச்சு. நமக்கு தேவை பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷர் ஏர் தான். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா டிஃப்யூசர் யூஸ் பண்ணுறோம். ஸோ டிஃப்யூசரோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷரில் கொடுக்கணும். தான் டிஃப்யூசரோட ஃபங்க்ஷன். ஸோ நம்ம ஹை ப்ரெஷர் தேவைப்படுதுன்னா ஏரியா வந்து நமக்கு வந்து விரிவடைஞ்சிட்டே போகணும். ஸோ நமக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஏரியா வந்து குறுகலாக இருக்குது. ஸோ போக போக ஏரியா வந்து அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆகும்போது ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ டிஃப்யூசர் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இன்க்ரீஸான ப்ரெஷர் பார்த்திங்கன்னா பலூன் கேசிங்கில் வருது. ஸோ ஏர்லாம் பலூன் கேசிங்கில் வருது. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படின்னா இந்த ஏரியா வந்து பெருசாகிட்டே போகுது. ஸோ ஏரியா பெருசாகும்போது இன்னொரு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ஏர்லாம் வந்து ஒரு இடத்துல போய் முட்டிட்டு அப்படியே நிற்காது. அப்படியே ஃப்ளோவில் வந்து நமக்கு வெளியே போயிட்டுருக்கும். ஸோ அடுத்த கடைசியில் பார்த்திங்கன்னா இதில் ஐன்னு நமக்கு வந்து ஒரு இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐனா என்னென்னா நமக்கு இந்த இடத்துல செக்ஷனில் இந்த இடத்துல ஐபால் மாதிரி ஒரு இது பகுதி இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம இம்பலர்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நமக்கு இதில் செக்ஷன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் வந்து கனெக்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இம்பலர்லாம் ஐயில் வந்து கனெக்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ இது ஐபால் மாதிரி வடிவமைப்பில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து ஐன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். சரி, ஓகே. சரி, இப்போ நமக்கு இதில் வரக்கூடிய ஹை ப்ரெஷர் ஏர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே வெளியே அனுப்பிடலாம். ஸோ இதுதான் சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸரோட ஃபங்க்ஷன்.